தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டங்கள். அவசரமாக முன்வைக்கப்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பதில்களும். சவுதி அரேபியாவின் முகமூடி இளைஞர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. ஷின்பெட்டுளவு பிரிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களும். பலஸ்தீனிய அரசு தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே $142 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக சவுதி அரேபியாவுக்கு தேவையான வெடிகுண்டுகளும் வான்வழி தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது சவுதி அரேபிய அரசானது இதற்கு மேலதிகமாக அமெரிக்காவின் 200 MQ-9 ட்ரோன்களையும் கொள்வனவு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவோடு மேற்கொள்ளப்பட போகும் இந்த ட்ரோன் விற்பனை ஒப்பந்தமானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய ட்ரோன் விற்பனை ஒப்பந்தமாக அமைந்திருக்கும் என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து சவுதி அரேபியாவின் முகமூடி அணிந்த இளைஞர்களுடைய அமைப்பின் ஊடக பேச்சாளராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கஸ்ஸாப் என்கின்ற நபர் காணொலியொன்றின் மூலமாக அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த அறிவிப்பிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் சவுதி அரேபியாவிற்குள்ளே எங்களுடைய வலையமைப்பை வெற்றிகரமாக நிறுவியுள்ளோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவான சவுதி அரேபிய இளைஞர்கள் எங்களோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். மேலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இன்னும் மிக முக்கியமான புள்ளிகளும் எங்களோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். சுதந்திரத்தினை நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சவுதி அரேபிய குடும்பங்களும் எங்களோடு நிற்கின்றார்கள். தற்போது நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை மறுசீரமைப்பு செய்துள்ளோம். இதற்கமைவாக எங்களுடைய வலையமைப்புகளை 2 பிரிவுகளாக பிரித்துள்ளோம். கிளர்ச்சி இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவையும் பொதுமக்களுடைய உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். நாங்கள் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படைகளின் இராணுவ தொடரணிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றோம். கடந்த சில நாட்களுக்குள் பல இராணுவ தொடரணிகளை நாங்கள் மும்முரமாக கண்காணித்துள்ளோம். பொது கோரிக்கைகளுக்கு அமைவாக நாங்கள் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படைகளோடு நேரடியான மோதலை ஆரம்பிப்பதை தள்ளி வைத்துள்ளோம். சவுதி அரேபியாவின் அரசு இராணுவத்தோடு நேரடியாக மோதல்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் பொது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரடியான மோதல்களை நாங்கள் தற்போது ஒத்தி வைத்துள்ளோம். அதே நேரம் நாங்கள் சவுதி அரேபியாவின் சிறைச்சாலை ஒன்றில் தரமான நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தோம். சல்மானின் அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 பேரை நாங்கள் சவுதியின் சிறைச்சாலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் எவ்வாறு சவுதியின் சிறைச்சாலைகளில் இருந்து இவர்களை மீட்டெடுத்துள்ளோம் என்பதனை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆச்சரியம் அடைவீர்கள். மேலும் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிப்போம் என சவுதி அரேபியாவின் முகமூடி அணிந்த இளைஞர்களுடைய ஊடக பேச்சாளர் கஸ்ஸாப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது சவுதி அரேபியாவின் முகமூடி அணிந்த இளைஞர்கள் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராகவும் இராணுவத்திற்கு எதிராகவும் நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். மேலும் சிறைச்சாலையில் இருந்து 6 பேரை மீட்டெடுத்திருப்பதற்கு பின்னால் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படையினரும் இவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய சவுதி இளைஞர்களும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய சவுதி இளைஞர்களும் முகமூடி அணிந்த சவுதி இளைஞர்களுடைய குழுவுக்கு மறைமுகமான ஆதரவை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் வருகின்ற புதன்கிழமை ஓமான் நாட்டிலே நடைபெறும் என சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. யுரேனியம் செறிவூட்டல் என்பது ஈரானிய எதிர்கால சந்ததிகளுடைய உரிமைகளாகும். மேலும் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். மேலும் அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகும். அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் எந்தவிதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ஈரான் ஒரு பொழுதும் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்றும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தினை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் ஈரானுக்குள்ளே யுரேனியம் செறிவூட்டல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இது எங்களுடைய எதிர்கால உரிமை என்றும் ஈரானினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு அழுத்தமாகவே பார்க்கப்படுகின்றது.
பல ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கு முன் வந்துள்ளார்கள். அடுத்த மாதம் மால்டா நாடும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த மாதம் பிரான்சோடு சேர்த்து 4க்கும் அதிகமான ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு 145 நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரித்திருந்தன. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு 7க்கும் அதிகமான நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரித்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே வருகின்ற மாதம் இன்னும் 4க்கும் அதிகமான ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கப் போகின்றன. இவ்வாறு அதிகளவான நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும். இருப்பினும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய அரசு அங்கீகரிக்கப்பட்டு பலஸ்தீனுக்கான தனிநாடு வழங்கப்படுவதே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசம் அங்கீகரிக்கப்படாமல் பலஸ்தீனுக்கான தனிநாடு அங்கீகரிக்கப்படாமல் ஒட்டுமொத்த நாடுகளும் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரித்தாலும் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்க முடியாது. அமெரிக்காவின் வீட்டு அதிகாரத்தை தாண்டி ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்திற்கான அங்கீகாரத்தினை பெறுவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. மேலும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாக வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்திவிடும். பல தசாப்தங்களாக அமெரிக்கா இவ்வாறு தான் வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய தேசத்திற்கான அங்கீகாரத்தினை முழுமையாக நிறுத்தி வருகின்றது. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் அதிகளவான நாடுகள் பலஸ்தீனிய அரசுக்கான அங்கீகாரத்தினை வழங்குவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே மாறியுள்ளது. அடுத்து ஸ்பெயின் நாட்டினுடைய தலைமைகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். காசாவிலே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை தாக்குதல்களாகும். ஒட்டுமொத்த சர்வதேசமும் வேடிக்கை பார்ப்பதனால் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யப்படுவார்கள். இதனால் ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைத்து நாடுகளும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஒட்டுமொத்த நாடுகளும் அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய தலைமைகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான ஆயுத வர்த்தகங்களையும் முறித்துக் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு அயர்லாந்து நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒட்டுமொத்த வர்த்தகங்களையும் முழுமையாக துண்டிப்பதற்கான ஒரு புதிய மசோதா ஒன்றை முன்வைக்கப் போகின்றது. மேலும் குறித்த மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒட்டுமொத்த வர்த்தக தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்த முதலாவது ஐரோப்பிய நாடாக அயர்லாந்து நாடும் அடையாளப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலஸ்தீனியர்கள் எங்களுக்கு எதிராகவே இருக்கின்றார்கள். எங்களுடைய குடியேற்றவாசிகளுக்கு எதிராகவே பலஸ்தீனியர்கள் தொடர்ச்சியாக செயற்படுகின்றார்கள். பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கப் போவதாக பலர் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக ஒரு பலஸ்தீனிய அரசு இருக்காது. பலஸ்தீனிய அரசுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட மாட்டாது. ஹமாஸின் தலைமைக்கு கீழாலும் ஒரு நிர்வாகம் இருக்காது. இது ஒரு பொழுதும் நடைபெறப் போவதில்லை. மேலும் நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு ஒன்றிணைத்து ஜூடா மற்றும் சமாரியாவாக அறிவிக்கப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டங்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று 2வது வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நான் முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைத்து ஜூடா மற்றும் சமாரியாவாக அறிவிப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசம் முழுவதையும் முற்றுகையிட்டு தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 மாதங்களாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் ஜெனின், டூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் வடக்கு பிரதேசத்தை நோக்கி வரக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி குறித்த பகுதிகளின் நகர கட்டமைப்புகளையும் வீடமைப்பு திட்டங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் துரோகி அப்பாஸ் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலேயே இருந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவையும் வழங்கி வருகின்றார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகள்
குற்றவாளிகளின் குடும்ப உறுப்பினர்களை கைது செய்வதற்காகவும் துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கி வருகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக இணைத்துக் கொள்வதற்காகவே இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது என்பது துரோகி அப்பாஸுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் துரோகி அப்பாஸும் அவருடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. அத்தோடு காசாவிலே யுத்தம் முடிவுக்கு வந்ததும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கான அறிவித்தல்களை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நெட்டன்யாஹூ ஷின்பெற்றுளவு பிரிவினுடைய புதிய தலைமை அதிகாரியாக ஜெனரல் டேவிட் ஜின்னியை நியமிப்பதற்கு தயாராகி வருகின்றார். மேலும் இவர் தீவிர ஜியோனிச கொள்கையை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கின்றார். காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டெடுக்காமல் நாங்கள் அவர்களை தியாகம் செய்துவிட்டு காசாவிலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு காசாவை ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கி ஹமாஸையும் ஒட்டுமொத்தமாக அழித்து காசாவை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என நெட்டன்யாஹூவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகாரியாகவே இவர் இருக்கின்றார். அத்தோடு நெட்டன்யாஹூ டேவிட் ஜின்னியை புதிய தலைவராக நியமித்தால் நாங்கள் எங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து விடுவோம் என ஷின்பெட் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய மூத்த தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது நெட்டன்யாஹூவுக்கும் ஷின்பெட் உளவு பிரிவுக்கும் இடையில் ஒரு சிக்கலான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் டெல்-அவிவ் மற்றும் ஜெருசலம் பிரதேசங்களில் நெட்டன்யாஹூவுக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள். காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தி பணைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுப்பதற்காக ஹமாஸுடனான ஒப்பந்தத்தினை நெட்டன்யாஹூ மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான முழுமையான அழுத்தத்தினை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹூவுக்கு வழங்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசா மீதான போரை நிறுத்துவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளையும் நான் இஸ்ரேலோடு கலந்துரையாடி வருகின்றேன். இதனால் விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவசரமாக காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஒரு முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனிய அமெரிக்க தொழிலதிபரான பிஷாரா பஹாபாவினுடைய தலைமையிலேயே குறித்த முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டுள்ளது. ஹமாஸுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான ஏற்பாடுகளும் பலஸ்தீனிய அமெரிக்க தொழிலதிபரான பிஷாராவின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே தற்போது காசாவிலே அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக தொழிலதிபர் பிஷாரா மத்தியஸ்தர்கள் மூலமாக ஒரு முன்மொழிவு ஒன்றினை ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் முன்வைத்துள்ளார். இந்த முன்மொழிவானது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவாகும். 70 நாட்களுக்கு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை தற்காலிகமாக ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவாகும். மேலும் குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக ஹமாஸ் தரப்பினர் 5 உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளையும் 5 இறந்த கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைப்பார்கள். மேலும் இதற்கீடாக பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் காசாவிற்குள்ளே முழுமையாக உணவுப் பொருட்களும் மனிதாபிமான உதவிகளும் அனுமதிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் காசாவிற்குள்ளே 700 தொடக்கம் 800 வரையிலான உணவு வண்டிகள் அனுமதிக்கப்படும் என குறித்த முன்மொழிவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த முன்மொழிவினுடைய இறுதியில் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதும் அதற்கு அமெரிக்காவினுடைய தலைமைகள் முழுமையான ஆதரவையும் அங்கீகாரத்தினை வழங்குவதும் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் குறித்த முன்மொழிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிராகரித்துள்ளது. இந்த முன்மொழிவானது தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவல்ல, ஹமாஸிடம் சரணடையக்கூடிய முன்மொழிவாகவே காணப்படுகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் நாங்கள் ஒருபொழுதும் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான சம்மதத்தினை வழங்க போவதில்லை என்றும் விட்கோஃபினுடைய திட்டத்திற்கே நாங்கள் சம்மதத்தினை வழங்கியுள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே சர்வதேச சட்டத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்காக காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்கின்ற GHF நிறுவனத்தினை களமிறக்கியிருந்தது. ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்திற்கு பதிலாக GHF நிறுவனத்தினூடாகவே காசாவுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அறிவித்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது GHF நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அழுத்தங்களுக்கு அமைவாகவே இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் GHF நிறுவனத்தினுடைய தலைவர் காணொலி ஒன்றின் மூலமாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கக்கூடிய உணவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தினை என்னால் செயற்படுத்த முடியாது. மேலும் காசாவின் களத்திலே இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். சரியான முறையான தீர்மானங்களை மேற்கொள்ளாமல் வேலை திட்டங்களை மேற்கொள்ளாமல் இந்த திட்டமானது வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என அவர் குறித்த காணொலியில் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது GHF நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதனால் இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பினுடைய உணவு விநியோக திட்டத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஐநாவினுடைய UNRWA நிறுவனம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்காமல் காசா முழுவதும் உணவுப் பொருட்களை விரைவாக விநியோகம் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய நிறுவனங்களோடு இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தற்போது எங்களிடம் உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய 9,000க்கும் அதிகமான வண்டிகள் காணப்படுகின்றன. 10 நாட்களுக்குள்ளேயே இந்த வண்டிகள் அனைத்தையும் காசாவிற்குள்ளே களமிறக்கி காசா முழுவதும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களின் உணவு விநியோக திட்டத்தை நிறுத்திவிட்டு வளமை போன்று எங்களுடைய ஊடகங்கள் மூலமாக மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என ஐநாவினுடைய UNRWA நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே காசாவிற்குள்ளே உணவு விநியோகத்தினை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டங்கள் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய கிடியோன் ஸ்டரியோட் தரைவழி தாக்குதல்களும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நினைத்ததை போன்று காசாவின் களத்திலே அவர்களுடைய வேலை திட்டங்களை முழுமையாக முடிக்க முடியவில்லை. அத்தோடு இந்த விரக்தியின் காரணமாகவே கடந்த 24 மணித்தியாலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய பாடசாலைகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் 130 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 40க்கும் அதிகமான குழந்தைகளும் உள்ளடங்குகின்றார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையொன்றினை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி 2 மெர்காவா தாங்கிகளை கொத்து அகழித்துள்ளார்கள். மேலும் அதனோடு வந்த சிப்பாய்களுக்கு எதிராகவும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களையும் கொத்து அகழித்துள்ளார்கள். அதே போன்று கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலும் அல் குதுஸ் படையினர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலை தொடர்ந்து 4 ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் காசாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை அல் குதுஸ் படையினர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 2 மெர்காவா தாங்கிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்து அகழிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.